கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம், கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் கூடுதலாகவே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற கடலை மாவு யூஸ் பண்ணாமல் இதுக்கு கொஞ்சம் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணி பாருங்கள். பஜ்ஜி மாவு நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டேஸ்டியாக கொடுத்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நார்மலான சமையல் எண்ணெய் தான், ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிய விடணும். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை நம்ம போட்டுடலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துடும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அந்த கடலைப்பருப்பு. கருவேப்பிலை, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். அந்த வெங்காயம் வதங்குறதோட பக்குவத்தில் தான் இந்த குருமாவோட டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. தேவையான அளவு உப்பு. கடலை பஜ்ஜி மாவே உங்களுக்கு உப்பு இருக்கும், அதனால் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி விட்டு இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது நல்லா வதங்கின இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். தண்ணி கலந்துக்கோங்க. நீ எந்த அளவு தண்ணி கலந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கெட்டி ஆயிடும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை நல்லா குறைச்சி ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம கொஞ்சம் வேக விடணும். நம்ம உருளைக்கிழங்கு போடாததுனால கடலை மாவு வேகிற பதத்துக்கு மட்டும் நல்லா வேக விட்டுருங்க. அந்த பச்சை வாடை போகட்டும் நமக்கு. 3 பச்சை மிளகாய் நீல வாகில் கீறி வச்சுருக்கேன். அதை லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஆனியன் கூடவே வதக்கிக்கலாம். தனியாக வதக்கினா கொஞ்சம் காரம் அதில் ரொம்ப ஆக்ட் ஆகாமல் நமக்கு இருக்கும். தனியாக வதக்கி போட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க காரம் வேணாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மிளகாய் இல்லாமலே அதை செஞ்சு கொடுக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவைப்படுறதுனால 2 மிளகாய் போடுறோம். இந்த மிளகாய் தாளிப்பை அதில் ஊற்றிட்டு நம்ம மல்லித்தலை எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பூரி எப்போவும் தேய்க்கும் போது நம்ம லைட்டாக அமுக்கி லேசாக தேய்க்காமல் அப்பளத்துக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு பூரி போடும்போது நல்லா புசுன்னு வரும்.
இப்போ பாருங்கள், நம்மளோட பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட குருமா உருளைக்கிழங்கு இல்லாமலே ஆனியன் குருமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள், வெற்றி உண்டாகும். சூப்பர்.